வணக்கம். இது கலைஞர் தொலைக்காட்சி வழங்கும் செல்ல குட்டீஸ். வழங்குவோர் வைக்கிங் பிரீமியம் வெஸ்டர்ன் பிரீஃப். ஸ்பெஷல் பார்ட்னர் நலம் அன்புடன் ஆரோக்கியா மில்க். பவர்ட் பை தமிழ் பசுமை லட்சுமி செராமிக்ஸ் மீட் அண்ட் ஈட் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட். அசோசியேட் ஸ்பான்சர் பெல்லா சானிட்டரி நாப்கின், கிரீனி மூலிகை சிக்கன். நான் தான் உங்க இமான் அண்ணாச்சி. ஓகே, நம்ம செல்லக்குட்டி நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்தில் 6 பேர் அட்டேங்கப்பா எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரியல, சும்மா புயல் வேகத்தில் வந்திருக்காங்க. இவெல்லாம் முடிய அயன் பண்ணிகிட்டே வந்திருக்கான் வீட்டில் இருந்து. 1 மணி நேரம் நிகழ்ச்சியை கலகலன்னு பார்த்து ரசிக்கிறதுக்கு நீங்கள் ரெடி ஆகிடுங்க. வாங்க, நிகழ்ச்சி ஆரம்பிச்சிடலாமா? ஓடி போய் நம்ம இடத்துல உட்காந்து விடுமா? ஓடியா 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 ஓடியா. உன் பேர் நம்ம சாட்டா வந்து உன்னை ஜேன்னு கூப்பிட்டுட்டுமா? ஜூடி நாச்சு கூப்பிடுங்க. அப்படி சொல்ல, ஜூஸ் குடின்னு மாதிரி ஜூடி அப்படின்னு சொன்னா எல்லாரும் சொல்லிட்டு போறோம்ல. இந்த 2 கண்ணத்துலயும் சிவப்பா இருக்க என்ன ஜூடி? பாக்காதீங்க. 2 கண்ணத்துலயும் சிவப்பா இருக்க என்ன ஜூடி? உங்களுக்கு 3 கண்ணு இருக்கா? எனக்கு 1.5 கண்ணு தான் இருக்குமா. சரி ஜூடி, என்ன படிக்கிறீங்க ஜூடி? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் சி. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் சியா? ஆமா. நான் என்ன படிக்கிறேன் தெரியுமா? ஸ்கூலா? சின்ன பாப்பா. ஆமா ஆமா ஆமா, கொஞ்சம் சைஸ்ல தான் பெருசா இருப்போம். நான் சின்ன பாப்பா தான். நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் Z படிக்கிறேன். Black கலர்ல இருக்கீங்க. உன்கிட்ட கேட்டேனா இப்போ? நான் உன்கிட்ட கேட்டேனடா. நான் ப்ளூ கலர்ல இருக்கேனா, ரெட் கலர்ல இருக்கேனா, பிளாக் கலர்ல இருக்கேனா உன்கிட்ட கேட்டேனா இப்போ? நான் வரேன்டா வா. கலர்ல இருக்கீங்க. இந்த வரேன்டா உன்கிட்ட வந்து வச்சுக்கிறேன்டா. உங்க அப்பா பேர் என்ன? ஜோசப் டார்வின் ஜோயல். ஜோசப் டார்வின் ஜோயல். எல்லாரும் ஒரு பாட்டு பாடுங்க. உங்க அப்பா பேர் ஜோசப் டார்வின் ஜோயல். பாடுல. டார்வினா? ஜோசப் டார்வின் ஜோயல். உனக்கு மட்டும் ஜூடு அப்படின்னு கடுகு மாதிரி சத்தியோட வச்சுட்டு உங்க அப்பாவுக்கு மட்டும் 1 கிலோமீட்டருக்கு வச்சிருக்காரு பேரு. எங்க உங்க அப்பா? அதோ. ஓ, இதான் உங்க அப்பாவா? ஆமா. அந்த அது யார் உனக்கு? தங்கச்சியா அக்காவா? தங்கச்சி. அந்த அந்த புள்ள கல பாரு. முண்டியில கிடக்குற சில்ற மாதிரி கல எவ்வளவு அழகா சிரிச்சுக்கிட்டு. நீ பாட்டா உங்களை பார்த்தா எல்லாத்துக்கும் சிரிப்பு வருது. அப்ப உனக்கு மட்டும் ஏன் சிரிப்பு வர மாட்டேங்கி? அது தெரியாது. தெரியாதுல்ல? அது நான் உன் தங்கச்சி கிட்டே கேட்டுக்கிறேன். உன் தங்கச்சி பேர் என்ன? உன் பேர் ஜூடு. அவ பேர் உன் பேர் ஓடா. அவ பேர் எல்னா மரியா. ஐயோ, வெக்கம் வெக்கம் வெக்கம். உன் பேர் என்னம்மா? எலனா மரியாவா? என்ன படிக்கிற நீ? என்னோட ஸ்கூல்ல தான் படிக்க போறாளாம். ஓ, உனக்கு சொந்தமா ஸ்கூல் இருக்கா? இல்லம்மா, இந்த லிப்ஸ்டிக் இங்க தானே போடுவாங்க, இங்கெல்லாம் போட்டுக்கலையே. இது லிப்ஸ்டிக். அந்த லிப்ஸ்டிக்க துண்டால எடுத்து இப்படின்னு போடுவாங்க. அதெல்லாம் பொண்ணுங்களுக்கு தான் கேட்கும். அந்த பொண்ணுக்கு இத கேளுங்க. ஓ, இதெல்லாம் பொண்ணுங்க போடுறதா? ஆமா. ஜூடி மேல வந்து என்னமா கம்ப்ளைண்ட்? இவளை பாராட்டினா அவளுக்கு கோவம் வரும். அவளை பாராட்டினா இவளுக்கு கோவம் வருமா? மாட்டினியா வா வா வா. உன் ட்ரெஸ்ஸை விட உன் தங்கச்சி போட்டிருக்க ட்ரெஸ் தான் சூப்பரா. உன் மூஞ்சை விட உன் தங்கச்சி மூஞ்சி தான் சூப்பரா இருக்கு. உன் சிரிப்பை விட உன் சொத்த பல்லை விட உன் தங்கச்சி பல்லு தான் நல்லா அழகா இருக்கு. உன் கொண்டையை விட உன் மண்டையை விட உன் தங்கச்சி மண்டையும் அந்த கொண்டையும் தான் நல்லா இருக்கு. என்ன ஒரு கோபம்! அது எப்படிமா உன் தங்கச்சியை பாராட்டினா உனக்கு ஏன் பிடிக்க மாட்டேங்குது? அது உன் கூட பிறந்த தங்கச்சி தானே? அவ என் தங்கச்சியே இல்ல. தங்கச்சி வீட்டுல வந்து ஒளிஞ்சிருந்து பாருங்க தெரியும். அப்ப அந்த பிள்ளை ஏதோ தவுட்டுக்கு வாங்கினாங்களா? சின்ன பிள்ளைன்னு சும்மா விட்டுட்டு இருக்கேன். அப்படியா? இல்லடா என்ன பண்ணிருப்ப? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பியோ? அடிச்சு வாயை உடைச்சிடுவேன். சரி, இதெல்லாம் வந்து நீங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது விளையாட்டுக்கு பேசுறதா இருக்கணும், சரியா? எந்த இடத்துலயும் அக்கா தங்கச்சி விட்டுறக்கூடாது. ஹலோ, தங்கச்சி அக்காவை விடக்கூடாது. ஓகே, அப்படி இருப்பீங்களா? இனிமே ரொம்ப கஷ்டம்தாம்மா, ரொம்ப கஷ்டம்தான். சரி, பாப்பா ஒரு கை தட்டிடுங்க. தம்பி வணக்கம். தம்பி வணக்கம். ஆளை அப்படியே சும்மா
அப்படியே ஷாருக் கான் மாதிரி இருக்கான ஆளு. தம்பி நீங்க எந்த ஊர்? சொந்த ஊர் பாம்பேயா? மதுரை. மதுரையில இந்த கலர் என்னடா இது? உங்க ஆச்சரியமா இருக்கு. உன் பேர் என்ன? சாய் தருண். சாய் தருண். சாய் தருணா? ஏதோ தரேன்னு சொன்னியம்மா. என்ன தர? ஏதோ சாவி தரேன்னு சொன்னியே. இதா. ஏதோ பைக் சாவி எதை வச்சிருக்கியா? ஏதோ வச்சிருப்பான் போல் இருக்கு. இந்தா. வெரி குட். அப்பாடா. எங்களுக்குள்ள வரவு செலவு நாங்கள் வச்சுக்கிட்டோம். உங்களை பார்த்த உடனே எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. ஆமாம், சின்ன வயசுல நானும் இதே கலரில் தான் இருந்தேன். இவன் ஒத்து பார்க்காம பாருங்க, இந்த கலரில் இருந்தவன் இந்த கலருக்கு மாறிட்டானே அப்படின்னு. நீங்கள் யாரெல்லாம் வந்திருக்கீங்க? அப்பா, அம்மா, பாட்டி, அப்புறமா என் அக்கா. பரவாயில்லையே, ஒரு ஃபேமிலியாக வந்திருக்கீங்க. சிறப்பு. உங்கள் அப்பா பேர் என்ன? ஸ்ரீதரன். ஸ்ரீதரன். வணக்கம். எங்க என்ன பண்ணுறாங்க உங்கள் அப்பா? என்ன வேலை பார்க்காங்க? அவங்க இதையே கேளுங்க. நீங்கள் கொஞ்சம் கேட்டு சொல்லிடுறியா? அப்பா என்ன வேலை பார்க்குறீங்கன்னு கேளு. பாபா துமி கொல்ல காமிக்கிறாரியா? அரே அரே, இடையில ஏதோ வேற ஏதோ பாஷையில பேசுனியே. இந்தியா சௌராஷ்டிராவா? சௌராஷ்டிரா. சௌராஷ்டிரா எனக்கும் தெரியும் அப்படின்றத இன்னைக்கு மக்கள்கிட்ட நான் புரிய வைக்க போறேன். அப்பா நீங்க என்ன வேலை பாக்குறீங்கன்னு எப்படி கேட்கணும்? துமிகா கொல்ல காமிக்கிறாரியா? துமிகா கி கொல்லே கா கி கியா கியா மியா கியா. ஏதோ மியா கியா கியான்னா நீங்க தமிழ்ல சொல்லிருக்கனே. என்னாச்சு, நான் ஃபைசரில் மேனேஜராக இருக்கேன். ஏல? ஃபைசர் ஃபார்மா கம்பெனி. ஓ, பார்மா கம்பெனில மேனேஜரா இருக்கீங்க. ஆமா. உங்க அப்பாவை பார்த்தா யார் மாதிரி தெரியுமா? சாமியார். நான் சொல்லக்கூடாது நினைச்சேன், படான்னு சொல்லிட்டியடா. இல்லை அப்படி கொண்டை போட்டு தாடிலாம் விட்டுருக்காங்களா? அது எதுக்கு? எதுக்குன்னா உங்க ஊர்ல எல்லாரும் இப்படிதான் வச்சிருப்பாங்களா? கொரோனா வந்து கடைபிடிக்கிறதுனால வச்சிருக்காங்க. ஆடா பாவியா, சலூன் பக்கமே போக விடாம வீட்டுக்குள்ளேருன்னு இப்படி கொண்ட வழக்க வச்சுட்டீங்கடா. இப்போ உங்க அப்பா சாமியார் மாதிரி கெட்டப்ல இருக்காப்ல இல்லம்மா? உனக்கு தெரிஞ்ச சாமியார் பேர் ஒரு 2-3 பேர் சொல்ல. உங்க அக்கா கேளு, உனக்கு தெரிஞ்ச சாமியார் பேர் ஒரு 2 பேர் சொல்லுங்க அக்கா அப்படின்னு கேளு. தன்சி தூ சாமியார் பேர் திவ்யா சங்கி. நித்யானந்தன். என்னம்மா யாரா அது? ஏதோ ஒரு பேர் சொன்னாப்லையே, யாருன்னு கேளு. யாரு? அவரு சாமியார். அவரு சேமியாவா? ஒரு சாமியார் வந்து இப்ப சேமியாவை மாறிட்டாரப்பா. அவர் கொஞ்சம் வித்தியாசமான ஆள் தாயா, அதனால தான் நித்யானந்தன் ஒரு பேர் வச்சிருக்கு இல்லையா? இப்ப நித்யானந்தன் எங்க இருக்காருன்னு கேளுமா. அத்தாவே நித்யானந்தன் கோட்சத்தை. நித்யானந்தா அவங்க அத்தை வீட்டுல இருக்காரா இல்ல வெளியே எங்க இருக்காரான்னு கேக்குறாப்ல. கைலாசா போயிட்டாரா? தன்சிகா வரைக்கும் தெரிஞ்சிருக்கு ஐயா. உங்க அப்பாட்ட கேள, கைலாசா எங்க இருக்கு? கைலாச கோட்சத்தை. அது இருக்க வேண்டிய இடத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். எது இருக்க வேண்டிய இடத்துல இருக்க வேண்டுமோ அது இருக்க வேண்டிய இடத்துல இருக்கிறது. அதில் யார் இருக்க வேண்டுமோ அவர்கள் அந்த இடத்துல இருக்கிறார்கள். அவர் பொதுவாக சொல்லிட்டு முடிச்சிருவோம். ஃபர்ஸ்ட் பாட்டிக்கு கேள்வி கொடுக்குங்க. பாட்டிக்கிட்டையும் கேட்கணுமா? எங்கடா தம்பி பாட்டிக்கு 2 பல்ல காணோம் முன்னாடி? சின்ன வயசுல கத்திரிக்காய் நிறைய சாப்பிட்டுருக்காங்க போல. என்ன புது கதையா இருக்குது? எப்படிமா சின்ன வயசுல கத்திரிக்காய் அதிகமா சாப்பிட்டா பல்லு விழுந்துருமா? பாட்டி ஏன் உங்களுக்கு பல்லுலாம் விழுந்துருச்சுன்னு கேட்கும்போது நீங்க சொல்லிருக்கீங்களே, நான் சின்ன வயசுல கத்திரிக்காவை நிறைய தின்னதுனால பல்லு பூரா கொட்டி போச்சு அப்படின்னு சொல்லி சொன்னீங்களா? எனக்கு 2 பல்லு வெளுந்து போச்சு. உனக்கு 2 பல்லு வெளுத்து போச்சா? வெளுந்து போச்சு. நீயும் கத்திரிக்காய் சாப்பிட்டியா? இல்ல, இத கத்திரிக்காய் ஒன்னேதான் சாப்பிட்டேன். அட பாவியா, இனிமே யாராவது கத்திரிக்காய் சாப்பிட்டா முதல்ல பல்லு சொத்தையாகும், அப்புறம் பொக்காய் போயிடும். அப்படிதானே? தம்பி சாய் தருண் மேல என்ன கம்ப்ளைண்ட்? குளிக்க போனா ஷாம்பு ஃபுல்லா காலி பண்ணிட்டு அது ஃபுல்லா தண்ணி நிரப்பி வச்சிடறான் சார். டெய்லி இவர் தான் ஷாம்பு போட்டு குளிப்பாரு. சரி, 2 நாள் அவர் கண்டுபிடிக்கவே முடியல, வெறும் தண்ணி தான் அவர் குளிச்சிருக்காரு. எப்படி ஒரு அப்பாவியா இருந்திருக்காரு பாரு. தம்பி ஷாம்பு பிதுக்கி எடுத்துட்டு தண்ணியை பிடிச்சி வச்சிருக்கான். இது தெரியாம எங்க அப்பா சாமியாரு முத நாளே போயிருக்காப்புல, போய் பிதுக்கி இருக்காரு. இது வேற பிராண்டு ஷாம்பா இருக்கும் போல் இருக்கும்னு அப்படியே கசக்கி பாட்டுக்காரு. நுரையெல்லாம் ஒன்று வரல, தண்ணியை ஊற்றிட்டு வெளியே வந்துட்டாப்புல. 2வது நாள் போய் பிதுக்கி பார்க்கும்போது தெரியுது, அட படுவாய் போய் அவ்வளோத்தையும் தண்ணியை ஊற்றி வச்சிருக்காங்க. இப்படிதானே? ஆமாம், ஷாம்பு முடிஞ்சு போச்சு, ஓகே, அது எல்லாரும் வீட்லையும் நடக்கிறது தான். அதில் ஏன் தண்ணியை பிடிச்சி வச்சான்னு கேட்குறேன். 2 பேரும்
குளிக்க போகும்போது யார் 2 பேரும்? சாமியாரும் நானும் போகும்போது சாமியாரும் நானும் டெய்லி ரவுண்டா தாயா குளிப்போம். ஆமா, குளிக்கும் போது என்ன கேட்காரு உங்கப்பா? ஷாம்பு போடுவார்ல, ஆமா. எப்பவுமே ஷாம்பு போடுறதுனால ஒண்ணு பண்ணுவோன்னு நினைச்சிட்டேன். டெய்லி இது கொண்டைக்கும் மண்டைக்கும் தாடிக்கும் ஒரே ஷாம்பா போட்டு கசக்கி எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஆமா, இதை காலி பண்ணிட்டு தண்ணி முடிச்சு வச்சா சாமியார் என்ன பண்ணுவார்னு பார்த்தா பாவம் விவரம் தெரியாம சாமியார் அதே தண்ணி ஊற்றி 2 நாள் குளிப்பாட்டி இருக்காப்ல. இப்ப புரிஞ்சு வச்சா கம்ப்ளைண்ட் எந்த பக்கம் இருக்குன்னு. ஆமா, சாமியார் மேல உள்ள கோவத்துல தான் தம்பி இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காப்ல. அப்படிதானே தம்பி? இப்போ உன் தலையில எதுக்கு பெயிண்ட் அடிச்சுட்டு வந்திருக்க நீ? என்ன ஏன் அப்படி மட்டி மாதிரி குத்து? என்னடா முள்ளு மாதிரி குத்துது? யாரா பண்ணி விட்டது உனக்கு? அப்பா. உங்க அப்பா பண்ண வேலையா இது? என்ன போட்டிருக்க இப்படி மட்டி மாதிரி நிக்குது? என்ன காரணம்? ஏன்னா ஆ. அது என்னோட முடி நிக்க மாட்டேங்குது. எங்க 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 நிக்கல உனக்கு முடி? ஆ. தலையில. உன் தலையிலே முடி நிக்கலையா? வலிக்கு கீழே விழுந்துட்டா? இல்ல, ஆ. அது நான் சீப்பு வாரி விட்டா சரி, அது தள்ளி போயிடுது. நானும் சீப்பை வச்சு இப்படி தள்ளா வாடா அப்படின்னு ஆப்போசிட் சைட்லயே வருதுன்னு. ஆக கடைசியில நம்ம கிருத்திக்கு ஒரு நாள் கண்ணாடி முன்னாடி நின்று நீ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன், எங்க அப்பாட்ட போய் சொல்றான்டா அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. உங்க அப்பா என்ன வேலை பார்க்காப்ல? எங்க அப்பா பார்ல வச்சிருக்காரு. அதான கேட்டேன். டார்கெட் பண்ணி விடுவாரு. எனக்கு நீ உன் மண்டே அயன் பண்ணி விடும் போதே எனக்கு ஒரு டவுட். நீ இப்போ உங்க அப்பா பார்லர் வச்சிருக்கிறதுனால தம்பி முடி கொட்டாம இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் தம்பி? உங்க அப்பாட்ட ஒரு ஐடியா கேள. அப்பா, முடி கொட்டாம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? கரெக்டான ஷாம்பு யூஸ் பண்ண சொல்லுப்பா. என்னம்மா? கரெக்டான ஷாம்பு யூஸ் பண்ணணும். கரைக்காம ஷாம்பு யூஸ் பண்ணணுமா? தண்ணியில நீங்க ஷாம்பு ஊத்தி தண்ணியை போட்டு அப்படியே தேய்க்காம ஷாம்பு அப்படியே அள்ளி தலையில ராவணுமா? புரியுற மாதிரி சொல்லுப்பா. அண்ணாச்சி மரமண்டை ஏர்லையா? அண்ணாச்சி மரமண்டே முடிவு பண்ணிட்டே நீ. ரித்தி, கடைசியாக உன் மேல ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு தம்பி. என்னங்க பிரச்சனை? நான் எனக்கு ஐப்ரோ பண்ணலான்னு சொல்லிட்டு அவனை பார்லர் கூட்டிட்டு போனேன். அப்ப என்ன பண்ணா 2 வாட்டி அவன் காலை பிடிச்சி தள்ளி விட்டான். 3வது வாட்டி என்ன பண்ணிட்டான், காலை பிடிச்சி கடிச்சிட்டான். என்னடா கம்ப்ளைண்ட்? ஏதோ பண்ணாங்க அம்மாவை, அதனால கஷ்டம். யார் அது பண்ணது? ஐப்ரோ பண்ணுவாங்களே. ஆமா, ஏதோ பண்ணிருந்தாங்க, அதனால தெரியாம அவங்க கால் பிடிச்சி கடிச்சு. எனக்கு பண்ண வந்தாங்க, எனக்கு ஏதோ பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்க காலை பிடிச்சி கடிச்சிட்டான். அதாவது இவன் தம்பி அவன் ஒரு டவுட்லேயே தான் போயிருக்கான். எங்கே போகிறாங்க அம்மா அப்படின்னு ஒரு டவுட்டில் போயிருக்கான். அம்மா அப்படின்னா இவனுக்கு ரொம்ப உயிர். அவ்வளோ சாதாரணமாக எங்கள் அம்மாவெல்லாம் யாரும் எதுவும் பண்ணிடப்படாதுன்ற ஒரு பயத்தில் இருந்திருக்கான். நீங்கள் வேற வேலையை படுத்த உடனே பட்டக்குன்னு ஒவ்வொரு முடியாக பிடுங்கினாங்களே, லைட்டாக ஒரு தட்டியிருக்கான். அந்த அம்மா உஷாரே ஆகலை. அப்படியே பார்த்துட்டு பழையபடி பிடுங்க ஆரம்பிச்சாருக்கா, லவக்கு விழுந்து கவ்விட்டான். இதெல்லாம் நடந்துச்சு இல்லை, கச்சிட்டேன். ஏன்டா காலில் விழுந்து கடிச்ச? கையில தானே புடுங்கினாங்க, கையில விழுந்து கடிச்சிருக்கலாம்ல. ஏன்னா எனக்கு எட்டுனா கையை கடிச்சிருப்பா போல் இருக்கம்மா. நல்ல வேலை அந்த அம்மா ஹைட்டா இருந்திருக்கும் போல் இருக்குன்னா. பாவம், அந்த அம்மா இப்போ நல்லா இருக்கா இல்லை ஏதாவது ஆஸ்பத்திரியில் இருக்கா? அவங்க அடுத்த வாட்டி கூட்டிகிட்டே வராதுன்னு சொல்லிட்டாங்க. காட்டுறா, இந்த பல்லுல கடி வாங்கின அந்த அம்மா இன்னும் உயிரோட இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ சௌமியா உங்க அம்மா வச்சிருக்கிறது ஒரு மாதிரி லைட்டா மஞ்சள் கலர்ல ஒரு பொட்டு வச்சிருக்காங்க, நீ வெள்ளை கலர்ல பொட்டு வச்சிருக்க, உங்க அப்பா சிவப்பு கலர்ல பொட்டு வச்சிருக்காரு. ஏன் இப்படி 3 பேர் 3 கலர்ல பொட்டு வச்சிருக்கீங்க? ஏன்னா அம்மா அம்மா இல்ல, அம்மா நானும் ஏதோ சொல்ல போறாம்ல, அது அம்மா இல்ல, அப்பா ஏன்னா அவர் அப்பா இல்ல, நான் ஏன்னா நான் இல்ல. எதுக்காக கலர் கலரா போட்டு வச்சிருக்கேன்? உங்க அம்மாட்ட கொடுத்து கேட்க சொல்லு. மா சொல்லுப்பா. எதுக்கு கலர் கலரா போட்டு வச்சிருக்கோம்? கலர்ஃபுல் ஃபேமிலிலப்பா நம்ம, அதனால தான். இந்த பதில நான் எதிர்பார்க்கலடா. எங்க ஃபேமிலியே கலர்ஃபுல் ஃபேமிலி. நீ சொல்லுங்க பாப்பா. அதாவது வெள்ளைக்காரங்க மட்டும் ஏமா வெள்ளை வெள்ளையர்னு இருக்காங்க? அது அவங்க நல்லா சோப்பு போட்டு தேய்ச்சிருப்பாங்க, அதை வெள்ளை வெள்ளைன்னு இருப்பாங்க. நம்ம ஆளுக்கு பூரா குளிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கே, ஏகப்பட்ட தண்ணி பிரச்சனை இருக்குல்ல ஐயா. அதனால வெள்ளைக்காரங்க பூரா நல்லா கடல்ல போய் நல்லா முங்கி நல்லா சோப்பு போட்டு தேய்ச்சி மேல இருந்து கீழே வரைக்கும் ஒரே கலரா இருக்காங்க. இப்ப ஒண்ணும் இல்லம்மா, இப்ப நான் ஏன் இவ்வளவு கருப்பா இருக்கேன், நீ ஏன் இவ்வளவு கலரா இருக்க? சோப்பு போட்டா கலரா இருப்பாங்க. டெய்லி 2 சோப்பு போட்டு குளிக்கிறேன்பா, அது நானே கலர் ஆக மாட்டேங்கிறேன், நீ மட்டும் கலரா இருக்க எப்படி?
அது வந்து எங்க அம்மா குளிப்பாட்டுவாங்க ஒரு வாட்டி. டைம் வந்துச்சுன்னா குளிப்பாட்டுவாங்க. ஆ அப்புறமா இன்னொரு டைம் வந்துச்சுன்னா மூஞ்சி கழுவாங்க. ஒரு சில நேரம் தான் இப்போ பாப்பாவை குளிப்பாட்டுறீங்க. சில நேரத்தில் நேரம்னா மூஞ்ச மட்டும் கழுவி ஸ்கூலுக்கு ஓடுறானே அடிச்சு வர துரத்திடுறீங்க. என்ன இப்படிதானே? கைத்தடுங்க, என் பிள்ளை கைத்தடுங்க. வருங்காலத்தில் பெரிய அறிவாளி வருவாங்க. சரி, நீங்கள் சொல்லுங்க தம்பி. இப்போ நீ வந்து இவ்வளவு கலராக இருக்கல தம்பி. ஆமாம், நான் ஏன் இப்படி கலர், இந்த கலராக? ரெண்டு பேரும் கையை காட்டு, கை நீட்டு. அடா பாவியா, கருப்பு இல்லைங்கிறது இதுதானா? ஆமாம், நான் மட்டும் இவ்வளோ கருப்பாக இருக்கேன்னா நீ மட்டும் இவ்வளோ சிவப்பா? எதுக்குன்னா எப்பவுமே வெளியே போறீங்களா? ஆமாம். எதுக்குன்னா ஆ ஏதாவது சூரியனாலதான். சூரியனால தான் நான் கருப்பாயிட்டேனா? நான் ஏன் இவ்வளோ கருப்பாக இருக்கேன், நீ ஏன் இவ்வளோ கலராக இருக்க? நீங்க சமையல் போட்டு தேய்ங்க. சமையல் போட்டு தேய்ங்க. சமையல் பாத்திரம்லாம் கருப்பாக இருக்கும்போது எல்லாம் தேய்ச்ச வெள்ளையா வருது இல்லையா? அதை போட்டு உங்கள் குப்பரை போட்டு உங்கள் வீட்டை விளக்க சொல்லுங்கன்னு சொல்கிறான். கையை தட்டிருங்க ஐயா அவனுக்கு ஒரு வாட்டி. வணக்கம் ஜுடி. வணக்கம். இந்த 6 பேரில் நீ தான் பயங்கரமான ஒரு புத்திசாலி அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? அப்படி உங்களுக்கு ஐடியாவே இல்லையா? எனக்கு தெரியல. சரி, இப்போ நம்ம யார்கிட்ட கேட்கலாம்? உங்கள் அப்பாட்ட கேட்கலாமா, அம்மாட்ட கேட்கலாம்? உங்கள் வீட்டில் யார் பயங்கர புத்திசாலி? எங்க அப்பா கிட்டே கேளுங்க. அப்பா கிட்ட கேட்டுருமா? அப்பா, நீங்கள் ஏன் கலர் கம்மியாக இருக்கீங்க, அம்மா ஏன் கலர் தூக்கலாக இருக்காங்க? அப்படி கேளுமா. அப்ப நீங்க எதுக்கு கலர் கம்மியா இருக்கீங்க? அம்மா எதுக்கு கலர் அதிகமா இருக்கா? நான் வெயிலில் ரொம்ப சுற்றுறதுனால கலர் கம்மியாக இருக்கேன். அம்மா வெயிலில் சுற்றுறதுனால கலர் அழகாக இருக்கேன். வெயிலில் சுற்றுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன கலரில் இருந்தீங்கப்பான்னு கேளு. வேலை சுத்துறதுக்கு முன்னாடி என்ன கலர்ல இருந்தீங்க? ஆமாம்மா, நானும் பிறக்கும்போது ஒன்று மாதிரி கலராக தான் இருந்தேன். இவ்வளோ மாதிரியா? நீங்கள் சொல்கிறது ஜோக்குன்னு உலகமே தெரிஞ்சு போச்சு இல்லையா?